இந்தியாவில் வேறு எந்த மாநிலங்களும் செயல்படுத்த முடியாத அளவுக்கு எண்ணற்ற திட்டங்களை செயல்படுத்தி இருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேச்சு. மகளிர் உரிமை தொகை, தமிழ் புதல்வன், மகளிர் இலவச பேருந்து என திட்டங்களை அடுக்கி பட்டியலிட்டு பெருமிதம். ஊட்டச்சத்தை உறுதி செய், இல்லம் தேடி கல்வி, எண்ணும் எழுத்தும், தாயுமானவர், அன்புக்கரங்கள், அன்பு சோலை, கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம், கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டம், கலைஞர் கைவினை திட்டம், கலைஞர் கனவு இல்லம் தோழி விடுதிகள், மாற்றுத்திறனாளிகள் உரிமை திட்டம், உள்ளாட்சி அமைப்புகள் மாற்றுத்திறனாளிக்கு நேரடி நியமனம். சொல்லும் போது எனக்கே டயர்ட் ஆயிடுச்சு பாருங்க, மூச்சு அரைக்குது. சென்னை கொளத்தூரில் புதிதாக கட்டப்பட்டுள்ள கபாலீஸ்வரர் கலை அறிவியல் கல்லூரியை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். CMDA சார்பில் கட்டப்பட்டுள்ள குளிரூட்டப்பட்ட பேருந்து நிறுத்தத்தையும் மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். வரும் சட்டப்பேரவை தேர்தலில் திமுக கூட்டணியில் மதிமுக தனிச்சின்னத்தில் போட்டியிடும். திமுக தொகுதி பங்கீட்டு குழுவிடம் ராஜ்யசபா சீட் கேட்டிருப்பதாகவும் மதிமுக குழு பேட்டி. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய சின்னத்தில் தனியாக நிற்கும். அது கோரிக்கை வச்சிருக்கிறோம். திமுக கூட்டணியில் இந்த முறை 8 தொகுதிகள் வரை மதிமுக கேட்பதாக தகவல். கடையநல்லூர், சங்கரன் கோவில், புவனகிரி, கடலூர், நெய்வேலி உள்ளிட்ட தொகுதிகளுக்கு விருப்பம். திமுகவுடன் மனிதநேய மக்கள் கட்சி தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தை. 5 தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என கோரியுள்ளதாக ஜவஹர்லா பேட்டி. சட்டமன்ற தேர்தலிலே மனிதநேய மக்கள் கட்சி பாபநாசம் மற்றும் மணப்பாறை ஆகிய 2 தொகுதிகளில் போட்டியிட்டு 100 விழுக்காடு வெற்றி பெற்றது. எனவே இந்த முறை 5 தொகுதிகள் மனிதநேய மக்கள் கட்சிக்கு தர வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம். மக்கள் நீதி மையத்துடனான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தள்ளி போகிறது. இரு கட்சிகளுக்கிடையே வரும் 27ஆம் தேதி பேச்சுவார்த்தை நடக்கும் என திமுக அறிவிப்பு. வரும் சட்டப்பேரவை தேர்தல் தமிழ்நாட்டிற்கும் டெல்லிக்குமான போர் என லாஜிக்கே இல்லாமல் முதலமைச்சர் பேசுவதாக விஜய் விமர்சனம். உண்மையில் வரும் தேர்தல் தமிழ்நாடு மக்களுக்கும் ஊழல் லஞ்சத்துக்குமான போர் என்றும் விஜய்க்கும் ஸ்டாலின் சாருக்குமான போர் என்றும் பேச்சு. உண்மையிலே இந்த எலெக்ஷன் எதுக்கான எலெக்ஷன் சொல்லட்டுமா? தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஊழலுக்கும் நடக்கிற போர், தமிழ்நாட்டு மக்களுக்கும் லஞ்சத்துக்கும் நடக்கிற போர், தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்த நிர்வாகத்தை சரியா செய்யாத இந்த திமுக அரசுக்கும் நடக்கிற போர், அதாவது தமிழ்நாட்டு மக்களுக்கும் உங்க ஆட்சிக்கும் நடக்கிற போர், தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஸ்டாலின் சாருக்கும் நடக்கிற போர். இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா விஜய்க்கும் ஸ்டாலின் சாருக்கும் நடக்கிற போர். இதுக்கு நடுவுல இந்த NDA, டெல்லி, இதெல்லாம் என்ன லாஜிக்னே புரிய மாட்டேங்குது சார். தமிழ்நாடு தான் விஜய், இந்த விஜய் தான் தமிழ்நாடு. தூய சக்தி டிவிகேவுக்கும் தீய சக்தி DMKவுக்கும் தான் இந்த போர். அண்ணா அறிவாலயம் வழியாக செல்வோரை எல்லாம் முதலமைச்சர் கூட்டணிக்கு அழைப்பதாக விஜய் கிண்டல். கொள்ளையடித்த பணத்தை அள்ளி கொடுத்து கல்லாப்பெட்டி கூட்டணி அமைத்திருப்பதாகவும் சாடல். இப்போ நம்ம ஸ்டாலின் சார் அறிவாலயம் பக்கத்தில் யாரு நடந்து போனாலும்
அறிவாலயம் பக்கத்தில் யார் நிழலுக்கு ஒதுங்கினாலும் கூட்டணியில் சேர்த்துக்கிறாரு. அந்த வச்சிருக்கிற பணத்தில் ஒரு பங்கு ஒன்று கொடுத்து அதுக்கு பேர் கல்லாப்பெட்டி கூட்டணின்னு வச்சிருக்கிறேன். இந்த கல்லாப்பெட்டி கூட்டணியை ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்திருக்கிறார். ஆனால் அவருக்கு நான் சொல்றேன், இந்த அறத பழைய கூட்டணி கணக்குகளோ இந்த கொள்ளையடிச்ச பணத்தையே வச்சு எங்க மக்களை ஏமாத்தி எல்லாம் ஜெயிக்க முடியாது. ஏன்னா இது மாபெரும் மக்கள் சக்தியான வித்தியாசமான விசில் புரட்சி எலெக்ஷன். தாம் எதிரி இல்லை என்பது உண்மை என்றால் கரூர் கூட்ட நெரிசல் பலி சம்பவத்தில் தன் மீது பழியை தூக்கி போட்டது ஏன் என முதல்வருக்கு விஜய் கேள்வி. மனசாட்சி என்று ஒன்று இருந்தால் அவ்வாறு செய்திருப்பீர்களா எனவும் ஆவேசம். எனக்கு ஒரு புது நண்பர் ஒருத்தர் கிடைச்சிருக்கார். யார் தெரியுமா? தெரியாதா? முதல்வர் அவர்கள் தான். மதசார்பற்ற சமூக நீதி கொள்கையில் தவிக்க எந்த சமரசமும் செய்து கொள்ளாது என விஜய் திட்டவட்டம். ஒரு சில அரசியல் தலைவர்கள் வாயை மூடி அமைதியாக இருந்தாலே எந்த பிரச்சனையும் வராது என்றும் பேச்சு. நாம 100% உறுதியா இருப்போம். யாருக்காகவும் எதுக்காகவும் இதுல சமரசமே கிடையாது. மதச்சார்பற்ற சமூக நீதி தன்மை தான் நம்ம அடிப்படை கொள்கைகள் ஒன்று. அதுல எந்த மாற்றமும் எப்பவும் கிடையாது. இங்க சில அரசியல் கட்சிகளும் சில அரசியல் தலைவர்களும் ஒரு சில நேரங்களில் அமைதியா இருந்தாலே போதும், ஒரு பிரச்சனையும் வராது. விஜய் என்றால் தமிழ்நாடு என்பதால் தன்னை சிறுமைப்படுத்துவது மக்களை அவமதிப்பதற்கு சமம் என விஜய் பேச்சு. தமிழ்நாட்டு மக்களுக்கும் தனக்குமானது ரத்தமும் சதையும் போன்ற சென்சிட்டிவ் கனெக்ஷன் எனவும் எமோஷன். ஏன் மேல அவதூறு பரப்புனா அது மக்கள் மேல அவதூறு பரப்புற மாதிரின்னு. எனக்கு அரசியல் தெரியலன்னு சொன்னா அது மக்களுக்கு அரசியல் தெரியலன்னு சொல்ற மாதிரின்னு. என்ன அசிங்கமா பேசினா அது மக்கள் அசிங்கமா பேசுற மாதிரின்னு. எனக்கு எதிராக செய்யற ஒவ்வொரு செயலும் அது மக்களுக்கு எதிராக செய்யற செயல் அவங்களுக்கு தெரியாம போச்சு. இந்த விஜயும் மக்களும் வேறு வேறு இல்லை. இந்த விஜயும் மக்களும் ரத்தமும் சதையும் மாறி உடலும் உயிரும் மாறி ஒன்னிலிருந்து ஒண்ண பிரிக்கவே முடியாது. எஸ், சென்சிட்டிவான சென்டிமெண்ட், அது சென்சிட்டிவான சென்டிமெண்ட். சாரி, இதை யாரும் அசைக்க முடியாது. மாவட்ட வாரியாக இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியீடு. எஸ்ஐஆர் பணிகளுக்கு பிறகான பட்டியலை வெளியிட்ட ஆட்சியர்கள். இறுதி வாக்காளர் பட்டியல் தரவுகளின்படி சென்னையில் 28,30,000 வாக்காளர்கள் இருப்பதாக அறிவிப்பு. எஸ்ஐஆர் நடைமுறையின் கீழ் மீண்டும் விண்ணப்பித்தவர்களால் கூடுதலாக 2,51,000 வாக்காளர்கள் இணைந்தனர். சென்னையில் அதிக வாக்காளர்களை கொண்ட தொகுதி பெரம்பூர். குறைந்தபட்சமாக துறைமுகம் தொகுதியில் 1,16,000 வாக்காளர்கள். திருப்பரங்குன்றத்தில் கார்த்திகை தீபம் ஏற்றும் போராட்டத்தின் அடுத்த கட்டமாக மார்ச் 2ஆம் தேதி கிரிவலம் செல்ல பாஜக முடிவு. பௌர்ணமி அன்று மாலை நடக்கும் கிரிவலத்தில் பங்கேற்க வருமாறு நயினா நாகேந்திரன் அழைப்பு. திருப்பரங்குன்றம் தீபத்தூணில் தீபம் ஏற்ற உறுதியேற்போம் என கார்த்திகை சஷ்டியை ஒட்டி அண்ணாமலை எக்ஸ் பதிவு. முருகனுக்கு உகந்த நாளில் கந்த சஷ்டி கவசம் பாடி முருகனை போற்றுவோம் எனவும் பாஜகவினருக்கு வேண்டுகோள்.
மேற்கு வங்கக்கடலில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த பகுதி வலுவிழந்ததாக வானிலை ஆய்வு மையம் தகவல். குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேலும் பலவீனமடையும் எனவும் கணிப்பு. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் சுற்றுவட்டார பகுதிகளில் நில அதிர்வு என தகவல். நெடுமானூர் சேஷசமுத்திரம் உள்ளிட்ட பகுதிகளில் நில அதிர்வை உணர்ந்ததாக மக்கள் அச்சம். நெடுமானூர் கிராமத்தில் வந்து நாங்கள் இருக்கிறோம். இங்கே வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி நாங்கள் எல்லாம் வீட்டில் குடும்பத்தோடு இருந்தோம். அப்படியே தடதானே ஆடுதுங்க. அப்படியே ரோடு வீடு எல்லாமே ஆடுறதால நாங்கள் பயந்துட்டு உடனே மாரியா கோயிலில் தஞ்சை அடைஞ்சு உட்காந்துக்கிறோங்க. மேலே அதிகாரிலாம் வந்து எதனா பார்த்து எதனா அணுகுண்டது போட்டாங்களா என்னன்னு சொல்லி பயமாக இருக்குது எங்களுக்கு. இதை வந்து கொஞ்சம் செக் பண்ணி பாருங்கள் உடனடியாக.